கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? யாக்கோபு 1:7. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. எனக்கு பிரியமான தேவச்சனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கேட்கிறதை நமக்காக கொடுக்கிறவர். இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் கொடுப்பார் என்று நினைக்காதே என்ற காரியத்தை இங்கே நாம் வாசித்தோம். யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். அப்படிப்பட்ட மனுஷன் என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. எப்படிப்பட்ட மனுஷன் என்றால், யார் ஆண்டவரை விசுவாசிக்காமல் சந்தேகப்படுகிறானோ அந்த மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும், தான் விரும்புவதை மாத்திரமல்ல எதையாகிலும் பெறலாம் என்று கூட நினைக்க கூட கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீங்கள் கேட்டு பெற்றிருக்கலாம். சில காரியத்தை நீங்கள் நினைத்த உடனே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக்கி இருக்கலாம். ஆனால் ஒரு சில காரியத்தில் இன்னும் நான் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளவில்லையே, இவ்வளவு ஜெபித்து விட்டேன், இவ்வளவு உபவாசித்து விட்டேன், இவ்வளவு அழுது விட்டேன், ஆனால் எந்த ஒரு சிறு மாற்றம் கூட இல்லையே, இந்த வருடமும் இதோ முடிய போகிறதே, நான் பெற்றுக்கொள்வேனா என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷர்களாய் இருக்கிறீர்கள் என்பதே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்களா அல்லது தவறவிட போகிறீர்களா என்பதை நிர்ணயிக்க போகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் உடனே நீங்கள் சொல்லலாம், விசுவாசிக்காமலா என் பெயர் விசுவாசி என்று? விசுவாசிக்கிறோம், உண்மைத்தான். ஆனால் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறோமா? எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் சந்தேகப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயம் ஆண்டவரால் நமக்கு நாம் விரும்புகிற காரியத்தை கொடுக்கவே முடியாது. சந்தேகம் இல்லாமல் விசுவாசம் குறைவாயிருந்தால் கூட பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் இதை உம்மால் செய்ய முடியுமா என்று நாம் கேட்போம் என்றால் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று நினைக்க கூட செய்யாதே என்று வேதம் நமக்கு இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் 11 மாதங்கள் கடந்தும் சில காரியத்தை நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா? உங்களுடைய சந்தேகத்தின் நிமித்தம்தான். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், உண்மைத்தான். ஆனால் சந்தேகமும் அதே அளவிற்கு இருக்கும் போது எப்படி நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஆகவே இன்றைக்கும் உங்களுக்குள் அந்த சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் பெற்றுக்கொள்வோம் என்ற நினைப்பை தயவு செய்து விட்டுவிடுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் சந்தேகம் இருக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தையோ அல்லது கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் என்று கூட நினைக்காதிருங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி மாதத்திலாவது ஆண்டவரே, நான் சந்தேகப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். சந்தேகம் உங்களை விட்டு போனாலே ஆண்டவர் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கிடைத்துவிடும். நீங்கள் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் இந்த சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றையும் கொடுக்க மாட்டார். நீங்கள் எழுதி கூட வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயம் நீங்கள் எதையும் பெற மாட்டீர்கள். ஆனால் சந்தேகத்தை ஒழித்து விடுவீர்கள் என்றால் இந்த மாதத்தின் முடிவிற்குள்ளாய் கூட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர். ஆகவே இந்த காரியத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.